வாங்க கமகமன்னு கரம் மசாலா பிரியாணி சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. நான் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணலை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு வந்து அந்த முக்கோடு தான் எடுத்துக்கணும், முக்கு இல்லாமல் எடுக்கக்கூடாதுங்க. அப்போ தான் சுவை நல்லா அதிகமாக இருக்கும். ஒரு 7லேருந்து 8 அன்னாசிப்பூ, 10லேருந்து 12 ஏலக்காய், கல்பாசி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 3 சுருள் பட்டை இந்த மாதிரி உடச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி 3லேருந்து 4 பிரிஞ்சால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நம்ம வறுத்தா போதுங்க. கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சூடு வந்தால் போதும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டால் கரம் மசாலாவோட டேஸ்ட்டு வந்து கருகிற வாடை வந்து நம்ம செய்கிற பொருள் எல்லாமே நல்லா இல்லாத போயிடுங்க. இந்த மாதிரி கையில் அள்ளுனா சூடு இருக்கணும். அதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வருங்க. அது வறுபட ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம நல்லா வறுத்துட்டு கையால் அள்ளி பார்த்தா கரெக்டாக இருக்கணும் கை பொறுக்கிற சூடு. அதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நம்ம ஆற விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுக்கலாங்க. இப்போ கையில் அள்ளுறோம், சுத்தமாக சூடு இல்லை. நல்லா ஆற விட்ட பிறகு தான் நீங்கள் பவுட்ரு பண்ணுங்க. அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிரியாணியோ, சிக்கன் மசாலா கிரேவியோ, மட்டன் கிரேவியோ, மட்டன் குழம்போ, நீங்கள் எந்த நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிங்கன்னா செம்மையாக பக்காவாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வருங்க. 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரையும் கெடாமல் இருக்குங்க. இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு சமையல் செஞ்சால் டேஸ்ட்டாக செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குங்க உங்களுக்கு. இப்போ நமக்கு சூப்பரான கமகமன்னு கரம் மசாலா வந்து தயாராகிடுச்சு.